வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழில் நம்ம முக்கியமான சில கான்செப்ட், அதாவது மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்கிற பெட்ரோல் பிரச்சனையிலேருந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட், கோல்டு ப்ரைஸ் வரைக்கும் நம்ம அப்டேட் எப்பவுமே பார்ப்போம் வெள்ளிக்கிழமை. அதோட கூட ஒரு சில முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லணும், மார்க்கெட்டில் நடந்திருக்கிறது. அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். இப்போ மார்க்கெட் நிஃப்டியோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா 23,435 ரேஞ்சு, அதாவது எந்த விதமான அப்ஸும் இல்லாமல் டவுன்ஸும் இல்லாமல் ஒரு மாதிரி சைட்வே எடுத்து நிற்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு 1 மந்த்துக்கான மார்க்கெட் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்ட், 3% மேலே மைனஸில் இருக்குது. ஓகே, இது வந்து போன 5 வருஷத்துக்கான சார்ட்டு பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் இப்போ லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி இருந்த கிட்டத்தட்ட அதுக்கு நியர் வந்திருக்கு. அப்போ நம்மளாம் என்ன நினைக்கிறோம், அடுத்த 2-3 வருஷத்தில் மார்க்கெட் வந்து ஒரு எஃப்டி லெவல் ஆஃப் இது கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம். ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் கொடுக்குற அளவுக்கு கூட கொடுக்குமாங்கிற சந்தேகம். அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எஃப்டிக்கும் பாண்டுக்கும் மூவ் ஆகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்படுறோம். ஆனால் ஒரு நல்ல இன்வெஸ்டரோட மனநிலை எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் லாஸ்ட் வீடியோ கூட ஒரு கியூபிட் பற்றி உங்களுக்கு பேசியிருந்தேன். அதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கியூபிட்டில் வந்து அந்த ஆதித்யகுமார் அலுவசியா அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸை அதிகமாக போன 2 வருஷமா 3 வருஷமாக வாங்கி குவிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. ஈவன் இன்னைக்கு கூட பாருங்க 3.5% அப்பு, நேற்று 2.25% அப்பு, முந்தானேத்து அப்பு. அப்படி தொடர்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணிகிட்டே இருக்காங்க. யார்கிட்ட இருந்து, ரீட்டைலர்ஸ் கிட்ட இருந்து ப்ரமோட்டர் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போனா என்ன அர்த்தம், மார்க்கெட்டில் மட்டும் இல்லை, அவங்க நிறுவனத்து மீது அவங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. ஒரு நிறுவனம் நல்லா வளரணும்னா மார்க்கெட் ஸ்டெபிலிட்டி இருக்கணும். மார்க்கெட் ஸ்டெபிலிட்டி இருந்தால் மார்க்கெட்டில் இந்த ஒரு நிறுவனம் மட்டுமா வளரும்? யோசிச்சு பாருங்க, எல்லா நிறுவனம் தானே வளர்ந்தாகணும். அப்போ இவங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸை நீங்கள் பாருங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு எந்த கம்பெனிலாம் சரின்னு தோணுதோ அதுதானே உங்கள் போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கீங்க. அப்படி வச்சிருக்கும் போது எஃப்டியை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. போன ஒரு வருஷமா மார்க்கெட் வந்து வளரல. 2024 செப்டம்பர்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா நியூட்ரல். அப்படி எடுத்துப்போமா, நியூட்ரல். அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண 2 வருஷம் வேஸ்ட்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இது வளர்ந்துருந்தா நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கும், கம்மியாக கிடைச்சிருக்கும். இப்போ வளராததுனால என்னாச்சு, அதிகமாக கிடைக்குது. ஆனால் இது ரீபவுண்ட் எடுக்கும் பொழுது வெகு வேகமாக எடுக்கும். ஸோ எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, குறைஞ்சது 10 வருஷம் 15 வருஷம் அப்படி ட்ராக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது வந்து சரியான ரூட்டு கிடைக்கும். ஏன்னா மார்க்கெட்டில் ரிஸ்க் இருக்கானா, எஸ் இருக்குது. அதனால் இந்த ரிஸ்கோட பேர் என்னென்னா, நீங்கள் எதிர்பார்க்குற நேரத்தில் அப்பில் இருக்காது, நீங்கள் எதிர்பார்க்குற நேரத்தில் டவுன்லையும் இருக்காது. இந்த எதிர்பார்க்காத நேரத்தில் அது நடக்குங்கிறதுனால தான் அதுக்கு பேர் ரிஸ்க்குன்னே சொல்கிறோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு போன 15 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ண யாருக்குமே இந்த பிரச்சனை இருந்ததே கிடையாது. ஈவன் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 வருஷமாக மார்க்கெட்டில் ஒன்றும் பெரிய லாபம் இல்லை அப்படின்னு கூட ஒரு கமெண்ட் பார்த்தேன் நான். பட் லாஸ்ட் 5 வருஷத்துல இல்லைனாலும் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே வேலை இந்த கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நல்ல ரிட்டர்னில் கூட இருந்திருக்கலாம். இப்போ இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. எந்த ஏரியாலன்னு பார்த்தீங்கன்னா இதில். அப்போ ஒரு கம்பெனியில் நம்ம போட்ட பணத்தை எப்படி வந்து இந்த மாதிரி நேரங்களில் மிட்டிகேட் பண்ணுறது, இப்போ இந்த மாதிரி 5 வருஷமாக உட்காந்துருச்சு எப்படி மிட்டிகேட் பண்ணுறதுன்னா, அதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் 5%க்கு மேலே உங்களோட ஹோல்டிங் இல்லாமல் பார்த்துக்குங்க சொல்லியிருக்கேன்னா. அப்போ 95% ஆஃப் தி ஸ்டாக் ஒருவேளை நல்லா வளர்ந்துருந்தால், அதில் ஒரு 4 ஸ்டாக்கு மேஜிக் பண்ணியிருந்தா, இந்த டாடா கன்சல்டன்சி மாதிரியான கம்பெனி லாஸ்ட் 5 இயரில் ஏற்பட்ட இந்த தொய்வு வந்து உங்களை எந்த வகையிலுமே டிஸ்டர்ப் பண்ணியிருக்காது. ஒருவேளை நீங்கள் ஹெவியாக போட்டு அதில் லாக் பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள். மார்க்கெட் மேலே நல்ல கான்ஃபிடன்ஸும் இருக்கணும், அதே மாதிரி நேரத்தில் பர்டிகுலர் கம்பெனி மேலே ஓவர் கான்ஃபிடன்ஸும் நம்ம வச்சிடக்கூடாது. ஸோ ரெண்டையுமே நீங்கள் வந்து பாடமாக தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு வருஷத்தில் கியூபிட் வந்து கிட்டத்தட்ட 500% growth, அதாவது 6 times growth ஒரே வருஷத்தில். யார் வாங்கினா, ஒன்லி ப்ரொமோட்டர் கண்டினியூஸாக வாங்கிட்டே இருக்காங்க. 20 ரூபாயில் ஆரம்பிச்சது நீங்கள் 137 ரூபா, நேற்று கூட 132 ரூபா பார்த்துருப்பீங்க, நீங்கள் 137 ரூபா பார்த்துருப்பீங்க. அதனால் மார்க்கெட் மேலே கான்ஃபிடென்ஸை எப்பவுமே விட்டுடாதீங்க. இது கண்டினியூஸாக வளரும். லாங் ரன்னுக்கு, அதாவது உங்களுடைய டார்கெட் வந்து 10லேருந்து 15 வருஷத்துக்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள்லாம் வந்து ராஜா. ரைட். இப்போ கோல்டோட ப்ரெஷர் என்னன்னா குறைஞ்சிட்டே இருக்குது. என்ன காரணம்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுமோங்கிற பயத்தில் மற்ற இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எல்லாம் வந்து ஏறிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 6 மாதம் இல்லை ஒரு வருஷத்துக்கு பெரிய அளவுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற காரணங்கள்னால கோல்டு இப்போ சென்னையில் ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,430 ரூபா. ஆனால் இப்போ நம்ம கடையில் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 14,310 ரூபாய்க்கு நம்ம கிடைக்கும் இல்லையா. 22 கேரட் பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நான். வெள்ளி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்படியே ஸ்டேபிளாக இருந்தது. 290 290 per கிராம்ங்கிற லெவல் இருந்தது. ஆனால் திடீர்னு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா 295 ஆகி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 280 ஆயிருக்கு. ஸோ இது வெள்ளியில் வந்து ட்ராப் ஆகிருக்கிறதுக்காக நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி தங்கம் குறைஞ்சது, வெள்ளி குறையாமல் இருந்தது. பட் இப்போ அகைன் வெள்ளியுமே குறைஞ்சாச்சு. இன்னைக்கு ரிசர்வ் பேங்க் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணுமா அல்லது அப்படியே விட்டுறலாமா அப்படிங்கிற விஷயத்தில் வந்துட்டு
எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண வேணாம், இப்போ போயிட்டு இருக்குது அப்படியே போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு 5.25% இந்த ரெப்போ ரேட்டை அப்படியே கண்டினியூ பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு நியூஸ் இங்கே உங்களுக்கு. ரஷ்யா மற்றும் இந்தியா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா $100 பில்லியன் வந்து ட்ரேட் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. $100 பில்லியன் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்களேன். 10 லட்சம் கோடிக்கு டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு, ஐ மீன் ட்ரேட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அது இல்லாமல் உங்களுக்கு NVIDIA அப்புறமா ஆப்பிள் இவங்களோட சிப் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா டிமாண்டு காரணமாக அவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்றைக்கும் தொடர்ந்து முன்னிலை வகுத்திக்கிட்டே போகிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அதாவது நாளைக்கு சனிக்கிழமை என்ன பற்றி பேச போகிறோம்? US ஸ்டாக் பற்றி பேசுகிறோம். பட் த மீன் டைம் நான் ஓப்பனிங்க்கு இதை சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு சிப் மேனுஃபேக்சரிங்கில். அதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதுல அடுத்தடுத்த வீடியோவில் பேசுவோம். கூகுளில் நடந்திருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, கூகுள் இப்போ கேபெக்ஸ் தன்னுடைய இந்த டேட்டா சென்டர் மற்றும் ஏஐக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு 190 பில்லியன், அதாவது 20 லட்சம் கோடி ரூபாய், கிட்டத்தட்ட சொல்ல 20 லட்சம் கோடி ரூபாய் என்ன பண்ண போகிறாங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அந்த கேஸில் இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்க கூகுள்னா 80 பில்லியன், கிட்டத்தட்ட 7.5 லட்சம் கோடிக்கான, நான் இந்தியன் மணியில் சொல்கிறேன், 7.5 லட்சம் கோடிக்கான ஸ்டாக்கை வந்து விற்று அதன் மூலமாக தன்னோட கேபெக்ஸை ஹேண்டில் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பொதுவாக இது வந்து ஒரு பெரிய கம்பெனி, $130 பில்லியன் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம், மிகப்பெரிய நிறுவனம். இவங்களுக்கு போய் ஒரு $80 பில்லியன் எல்லாம் வந்து ஒரு பிரச்சனையாக வருமா அப்படின்னு தெரியல. பட் ஸ்டில் அவங்க கேஷ் ஃப்ளோ இருக்கிறது நல்லது தான் ஒரு வகையில். அந்த வகையில் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதனால் இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க, ஆல்ரெடி வச்சிருக்கீங்கன்னா இது உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ தொடர்ந்து இப்போ டாலர் ப்ரைஸ் வந்து 95 ரூபீஸ் அந்த ரேஞ்சுக்கு 27 வரைக்கும் போயிட்டு வந்ததுனால இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? FII அதிகமாக செல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை நம்ம தடுத்து நிறுத்தணும்னா என்ன பண்ணலாம்? ஸோ FII நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் NRIஸ்க்கு வந்து ஒரு பெரிய கேட் ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம NRE அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமா, NRO அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமா, அதை பற்றி பேசியிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ ரிட்டர்ன் எப்போ வேணாலும் இந்தியாவுக்கு வந்துருவாங்கிற கான்ஃபிடன்ஸ் இருக்கிறவங்க NROவில் வச்சுக்கோங்க எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட். ஆனால் இந்த NRE அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுல TDS ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அதை இப்போ இந்தியன் கவர்மெண்ட் ரிலாக்ஸேஷன் கொடுக்க முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பண்ண சொல்கிறாங்கன்னாக்கா, KYC ப்ரொசீஜரை சிம்பிளிஃபை பண்ணுவோம். கிட்டத்தட்ட NROக்கு இருக்கிற ரேஞ்சுக்கு கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு அந்த டர்ன் அரவுண்ட் டைமில் நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய NRIs வந்து அங்கே செட்டில்டு இன் அதர் கண்ட்ரி இருக்காங்களா, அவங்கள மாதிரி ஆட்கள் நிறைய பேர் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது ஏற்கனவே கூட இதே மாதிரி 1990 நடந்திருக்கு. இப்போ அதே மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது கவர்மெண்ட் பாண்ட்ஸுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் NRIஸ்க்கு வந்து அதிகமாக கொடுக்கலாம், இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அமெரிக்கா, ஐரோப்பா மாதிரியான ஊர்களில் FDக்கு கிடைக்கிற, பாண்டுக்கு கிடைக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட இந்தியாவில் அதிகமாக கிடைக்குது. இன்னுமும் அதை அதிகப்படுத்துகிற பட்சத்தில் இவங்களுக்கு இந்த KYC ப்ராசஸும் ஈஸி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு நிறைய வெளிநாட்டு பணம் வந்து இந்தியாவுக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நேரத்தில் மார்க்கெட்டும் சும்மா இருக்காது. மீன் டைம் மார்க்கெட்டும் என்ன ஆகும்னா மேலே அப் ட்ரெண்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க. மூணாவது பாயிண்ட் என்னன்னா, FCNR அக்கௌண்ட். வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்கே FCNR அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவையும், அதில் நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 3 விதமான பாண்டில் ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. FCNR அக்கௌண்ட்டுக்கு, அதாவது வெளிநாட்டு பணமாகவே இங்கே வச்சிருக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. KYCயும் ரிடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதெல்லாம் உங்களுக்கான ஒரு பாயிண்ட். நம்மளுடைய இந்தியாவில் ஜூன் 15 வரைக்கும் 15% அட்வான்ஸ் டேக்ஸை கட்டுறதுக்கான லாஸ்ட் டைம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அதிகமான பணம் அங்கே போய் லேண்ட் ஆகிறதுனால நிறுவனங்களுக்கு மத்தியில் கேஷ் ஃப்ளோ கொஞ்சம் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி கேஷ் ஃப்ளோ குறையிற பட்சத்தில் இன்னும் ஜூன் மாதம் எண்டு வரைக்கும் இல்லைனா ஜூலை மாதம் வரைக்கும் கூட மார்க்கெட்டில் பெரிய விதமான அப் ட்ரெண்ட் எதுவும் எடுக்காது. ஜூன் 15லேருந்து ஜூலை 15 வரைக்கும் கூட எந்த விதமான அப் ட்ரெண்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் இது இந்த மாதிரி தான் சைட்வே தான் எடுத்துகிட்டு போகும். அதனால் நிறைய பேர் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண மிஸ் பண்ணீங்களோ அவங்க எல்லாருமே கன்சிடரேஷனை கண்டினியூ பண்ணுறது வேலையை செய்யுங்க. மீன் டைம் இந்தியாவோட GDP வந்து இன்னைக்கு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அதாவது எவ்வளோன்னா 6.6% இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் அப்படின்னு. இது ஒரு நல்ல அறிகுறி தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப பெருசாக 5க்கு கீழே போகும், இல்லை 5 வரும் அப்படின்னு நினச்சாங்க. பட் 6.6 இருக்குமே அப்படிங்கிறதுனால இட் இஸ் ஆல்சோ குட். இல்லைனா இது இன்னும் கொஞ்சம் 7.5க்கு மேலே இருந்திருக்கும். இன்றைக்கி க்ரூட் ஆயில் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட டோட்டலாக நம்மகிட்ட இருக்கிற ரிசர்வ்ஸே ரொம்ப குறைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 70 நாள் கிட்ட இருந்த ரிசர்வ்ஸ் அப்படியே குறைஞ்சி இன்னைக்கு கிட்டத்தட்ட 50 நாளுக்கு கொஞ்சம் கூட குறைய இருக்கும்னு வச்சுக்கலாம். 50 நாள் கூட குறைய இருக்கும். இதில் 50 நாள் நான் சொல்றது வந்து பங்க்கில் வேறு 25 நாளுக்கு உண்டானது தான் இருக்குது. அதுவும் சொல்லிடுறேன். இந்தியா கிட்ட SPR ஒரு 9.5 நாளுக்கான ஒரு 10 நாள் வச்சுக்கலாம், அதுக்கு உண்டானது இருக்குது. இவ்வளோ தான் இப்போ மொத்தம். அப்போ என்ன ஆகும்னா, மீண்டும் நம்ம நிறைய கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணணும்னா இப்போ பெட்ரோல் விலை இப்போ இருக்கிற 107 ரூபாயில இருந்தே கூட மேலும் ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் பெட்ரோல் விலை 107 ரூபா 70 பைசா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு பெட்ரோல் விலையும், அதுக்கப்புறம் 99 ரூபா கிட்ட டீசல் விலையும் ஆகிடுச்சு. இது இன்னும் ஏறும்.
ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒரு முக்கியமான கேள்வி, எஸ் கேபிஐடி டெக்னாலஜி வந்து இப்போது டவுன் ட்ரெண்டில் இருக்குது, இதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாராளமாக பண்ணலாம். கேபிஐடி இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து அண்டர் வேல்யூலாம் கிடையாது, ஈக்குவல் வேல்யூ தான், ஃபேர் ப்ரைஸ் தான், தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இது நீங்கள் நம்ம கம்யூனிட்டியில் இருந்துருந்தீங்க இந்த கேள்வியெல்லாம் கேட்கவே தேவையில்லை, அதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே அப் டு டேட்டாக இருந்திருக்கும். பட் ஸ்டில் உங்களுக்கு இது என்னன்றதை இப்போ நான் ஒரு தடவை காட்டுறேன் சும்மா, சரிங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணாதவங்க ப்ளீஸ் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போகணுன்னா உங்களுக்கு என்ன வேணும்னா ஒரு பாதுகாப்பு ஷீல்டு வேணும். அந்த ஷீல்டாக இந்த கம்யூனிட்டி உங்களுக்கு கண்டினியூஸாக பெர்ஃபார்ம் பண்ணும், ரைட்? அடுத்தது ஐஆர்எஃப்சி ஸ்டாக் பற்றி போடுங்க, என்கிட்ட 632 ஷேர்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கீங்க. கண்டிப்பாக ஏற்கனவே கியூபிட் பற்றி கேட்டதுக்கு நான் நேற்று வீடியோ கியூபிட் பண்ணி போட்டேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஐஆர்எஃப்சி கேட்குறீங்க, கண்டிப்பாக நான் இதை நோட் பண்ணி வைக்கிறேன், நான் அடுத்த வீடியோவில் பண்ணித்தரேன், ஓகேங்களா? ஸோ எத்தனால் ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணலாமா? ஏன்னா என்கிட்ட வந்து இஐடி பேரி வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்கலாமா வேணாமாங்கிறது உங்களோட முடிவு. ஸோ இன்றைக்கி அது ப்ரைஸ் வந்து ஃபேர் ப்ரைஸாக தான் இருக்குது, அதனால் ஒன்றும் பெரிய நெகட்டிவ்லாம் இல்லை. நான் ஏற்கனவே இதுக்கான வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கேன். எனிவே ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ், எஸ் நேற்று வீடியோவில் ஃபுல்லாக யூடியூப்பில் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க, இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் என்ன பண்ணால். இப்போ நான் திருப்பி அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸுங்கிற கம்பெனி வந்து எந்த ஒரு தவறு பண்ணியிருக்காங்க, அதனால் ரொம்ப நல்ல கம்பெனி தான், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உருவான கம்பெனி, ரொம்ப நல்ல கம்பெனி. சில தசாப்தங்களை தாண்டி வரும்பொழுது அதில் ஓனர்ஷிப் மேனேஜ்மெண்ட் இருக்காது. நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த மேனேஜ்மெண்ட் இல்லாத கம்பெனிகளெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அவங்க திடீர்னு ஏதாவது முடிவுகள் எடுத்தாங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்துகள் ஏற்படுத்தும்னு. அது மாதிரியான ஒரு கம்பெனி தான் இது. இந்த கம்பெனி யார் ட்ராப் பண்ணியிருப்பாங்கன்னாக்கா, இந்தியாவிலேருந்து நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்தியாவிலேருந்து நிறைய பணம் சம்பாரிச்சிருவாங்க. சம்பாரித்த பணத்தை வெளிநாட்டுக்கு கொண்டு போகணும், அதாவது பிளாக் மணி. சம்பாரித்த பணம்னா அன்அக்கௌண்டட் மணியாக இருக்கலாம். அந்த அன்அக்கௌண்டட் மணியை வெளிநாட்டுக்கு கொண்டு போகணும்னா என்ன பண்ணணும்? இந்தியாவில் ரா மெட்டீரியல் வித்துன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்குவாங்க. அந்த பணம் இங்கே வரும். திருப்பி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பணத்துக்கு வெளிநாட்டிலேருந்து ஒரு டிரான்சாக்ஷன் எடுப்பாங்க. அப்போ வெளிநாட்டிலேருந்து ஒரு வியாபாரம் பண்ணி அந்த பணம் இவங்களுக்கு வரப்போகுதுன்னு சொல்லி ஃபேக் பில் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த பணம் இங்கே வரவே வராது. வராமலே என்ன ஆகும்னா அங்கே தான் இருக்கும். அது சுவிட்சர்லாந்து, உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, சுவிட்சர்லாந்து எதுக்கு ஃபேமஸ். அப்போ அந்த பக்கம் போகிற பணம் இந்த காலத்துக்கு இந்த பக்கம் வராது. நாளைக்கு இந்த கம்பெனி திவால் நோட்டீஸ் கொடுத்துட்டுனா என்ன ஆகும்? முடிஞ்சுதா? என்கொயரிங் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன மிஞ்சி போனால் சின்ன சின்ன என்கொயரி பண்ணுவாங்க. அந்த பக்கம் கிளைண்ட் வந்து அவனும் திவால் ஆகிட்டான்னு சொல்லி அவனும் நோட்டீஸ் கொடுத்துருவான், இவனும் கொடுத்துருவான். அங்கே சேஃப்கார்ட் பண்ண வேண்டிய எல்லா பணத்தையும் சேஃப்கார்ட் பண்ணிவிடுவாங்க. அப்போது இதுதான் முக்கியமான விஷயம். இந்த மாதிரி பொலிட்டிக்கல் எக்ஸ்போஸ்டு விஷயங்கள்லாம் யார் பண்ணுவாங்கன்னா, சின்ன சின்ன நிறுவனங்கள் பண்ணுவாங்க, பெரிய நிறுவனங்கள் பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? பெரிய நிறுவனங்கள்லாம் சொல்கிறது கொஞ்சம் மேனேஜ்மெண்ட்டு எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய பெரிய நிறுவனங்கள் பண்ண மாட்டாங்க. இது ரொம்ப சின்ன நிறுவனம் தானே. அவங்க காலத்தில் நல்லாவே பண்ணிட்டு இருந்த பிஸ்னஸ் தான். அதுக்கப்புறம் காலப்போக்கில் என்ன ஆயிருக்கும்னா, பிஸ்னஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் போயிருக்கும், இல்லை ஆள் மாறி இருப்பாங்க, ஓனர்ஷிப் மாறி இருக்கும். அந்த மாதிரி இன்னும் நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்குது நம்மளுடைய லிஸ்ட்டில். அதுக்கப்புறம் கனரா பேங்க் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதே கம்பெனிக்கு 550 கோடி ரூபா லோன் கொடுத்துருக்காங்க. அந்த லோனும் முடிஞ்சிச்சு. இப்போ அவங்க திவால் நோட்டீஸ் கொடுக்க போகிறாங்களா? எஸ், கொடுக்க போகிறாங்கிற சூழ்நிலைக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக திவால் நோட்டீஸ் நோக்கி நகர்ந்துட்டாங்க. அதை வெளியே சொல்லாமல் வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே இந்த கேஸ் போனதுனால அது இப்போ லாக் ஆகி நிற்கிது. இந்த கம்பெனி மாதிரியே இன்னொரு சில நிறுவனங்கள், பாரத் குளோபல் டெவலப்பர்ஸ் லிமிடெட்னு ஒரு கம்பெனி, குஜராத் கம்பெனி, அது கூட பார்த்தீங்கன்னா 12 மாதத்தில் 10,000%, 10,000%னா ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் 100 டைம்ஸ் சொல்கிறது எவ்வளோ நாளில்? ஒரே வருஷத்தில். எப்படி? இவங்ககிட்ட வந்து ரிலையன்ஸு, டாடா குரூப்பு, மெக்கன் இந்தியா அந்த மாதிரியான கம்பெனிஸ்லேருந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்குதா, ஃபேக் ஆர்டர்ஸ் நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கிறதாகவும், அதுக்கப்புறமா டிஃபென்ஸ் ஏரோஸ்பேஸில் தன்னை வந்து ஈடுபடுத்திக்க போகிறதாகவும் சொல்லி கூட இந்த மாதிரி சீட்டிங் பண்ணி அதுக்கப்புறமா செபி என்ன பண்ணியிருக்காங்க, பேன் பண்ணியிருக்காங்க. நம்ம அதுக்கு தான் என்ன பண்ணுவோம்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனியில் குறைஞ்சபட்சம் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிங்க ஒரு 6%லேருந்து 8% மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துட்டு பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்கெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய பிராண்டு. ஒரு கம்பெனி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுதுன்னா அடுத்தடுத்த கம்பெனி அதை பார்க்கும்போது தவறு இருந்தால் அவங்களுக்குள்ள திருத்திப்பாங்க. ஸோ நம்மளுடைய சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, குறைஞ்சதுனால உங்களை என்ன சொல்லுவேன்னா, குறைஞ்ச 10க்கு மேலே போயிடுங்க. 10% அந்த கம்பெனியில் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். பண்ணலைன்னா தயவு செஞ்சு வெளியே போயிடும். ஓகேங்களா? இதே கேஸில் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ்லேயே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யாரும் இன்வெஸ்ட் பண்ணலை. ஆனால் எல்ஐசி இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கான்ல, அவன் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான் கிட்டத்தட்ட 10%. அந்த கம்பெனியோட மொத்த ஸ்டேக் வேல்யூவில் 10%, 10.8% வந்து எல்ஐசி கிட்ட இருக்குது. பட் எல்ஐசிக்கு இது ஒரு பெரிய மேட்டரே இல்லை. அவனுக்கு என்ன மிஞ்சி போனால் ஒரு 2,000 கோடி இல்லை 3,000 கோடி லாஸ் ஆனானா ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுட்டு போயிடுவான். ஆனால் இது மாதிரி நம்மள மாதிரி ஆட்களுக்கு, புரியுதுங்களா? அப்போ நம்ம இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண எவ்வளோ தான் பார்க்க முடியும். செபி தான் ஆக்சுவலாக எல்லாத்தையும் முடிவு எடுக்கணும். இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் அட்ரஸ் பண்ணி அவங்களெல்லாம் வந்து எடுத்து வெளியே கலர்ச்சுற வேலை. பட் நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன? அந்த கம்பெனிக்குள்ளே போகிறீங்களா, ரெவென்யூக்கும் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோக்கும் இருக்கிற டேலி ஆகுதான்னு பார்க்கணும். அதுக்கடுத்து ட்ரேட் ரிசீவபிள்ஸ் வந்து 2 வருஷத்துக்கு மேலே நிற்கிதான்னு பார்க்கணும். ஓவர்சீஸ் சப்சிடரிஸ் வந்து அந்த மாதிரி வந்துட்டு இருக்கா, ரிகான்சல் ஆகுதான்னு பார்க்கணும். இதெல்லாம் ஆகுதான்னு பார்க்கணும். எங்கே போய் பார்க்குறது? இவனுங்க ஏதாவது கம்பெனி முழுசாக அந்த கேஷ் ஃப்ளோ காட்டுறானுங்களா? ஒழுங்கா யாராவது லேட்டஸ்ட் காட்டுறானா? எல்லாம் பழைய ரெக்கார்டு தான் காட்டுவாங்க. எவனும் புது ரெக்கார்டு காட்ட மாட்டாங்க.
ஏன்னா மாட்டிப்பாங்க. அது மாதிரி தான் இந்த சூழ்நிலை இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். ஸோ எனிவே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஏரியா இப்போதைக்கு ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸையும் அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய சேர்மன் ராஜேஷ் மெத்தாவை மட்டும் செக்யூரிட்டி மார்க்கெட்லேருந்து பேன் பண்ணி வச்சிருக்காங்கிறது தான் நிதர்சனம். ஃபர்தர் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க் பாருங்கள், லிங்கை ஃபில் பண்ணுங்கள், அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு அதில் ஒரு வீடியோ வரும் பாருங்கள், பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, நான் எப்பவுமே சொல்கிறதா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதை விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம், அவங்க நல்லா இருப்பாங்க. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி.